வணக்கம். அகில உலக அண்டா பறவையோட தலைவர், சர்வதேச ஜால்ரா சங்கத்தோட நிறுவனர், மதிப்புக்குரிய செந்தில்வேல் அவரை பற்றி தான் பேசலாம்னு நினைக்கிறேன். அவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழணும்பாங்க. இவர் முட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அதிமுகவோட ஆட்சி காலத்தில் நான் குரலற்றவர்களின் குரலாக ஒழிப்பேன், அறச்சிட்டம் கொண்டு நிற்பேன், அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்காக குரல் எழுப்புவேன் அப்படின்னார். ஆனால் திமுகவோட ஆட்சி காலத்தில் அறிவாலயத்து சொம்புன்னு சொன்னால் கோச்சுக்குவார். ஏன்னா சொம்பு திருவன் இருக்குது, அண்டா விளபரசு இருக்குது, நான் சொம்பு இல்லை அண்டான்னு தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்ட அந்த மாமேதை செந்தில்வேல் அண்மையில் ஒரு காணொளி போட்டார். அந்த காணொலியில் கோட்டு திரைப்படத்தில் இந்த குறை இருக்குங்க, இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு தனது விமர்சனத்தை வச்சார். அதாவது ஒரு திரைப்படத்தின் மீது கூட விமர்சனம் வைப்பார். ஆனால் திமுக ஆட்சியை பற்றி எந்த விமர்சனம் வைக்க மாட்டார். திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுப்பார், சப்பக்கட்டு கட்டுவார். அப்புறம் தன்னால் எவ்வளோ உருட்ட முடியுமோ உருட்டி தள்ளிடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் செந்தில்வேல். அந்த செந்தில்வேல் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் கலாட்டா சேனலுக்கு. அந்த ஒரு 2 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காட்சியை பார்க்க நேர்ந்துச்சு. பார்க்க நேர்ந்த உடனே நல்ல கண்டென்ட்டாக இருக்கே, நம்ம பேசுவோமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த காணொளி. மிக அண்மையில் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். மூட நம்பிக்கை பேச்சாளர். அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ண பிறகு பார்த்தீங்களா, திமுக அரசு எவ்வளவு அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கு, நாங்கள் ஒருபோதும் சமரம் செய்ய மாட்டோம், கல்வியை காவி மயப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படிலாம் உருட்டினாங்க. அதில் அடிப்படையான கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் மூட நம்பிக்கையை, பிற்போக்குத்தனத்தை பேசக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், சாமியார்கள், அப்புறம் வலதுசாரிகள், இந்துத்துவவாதிகள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுனது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க இடத்துல இதே போல் அவங்க என்ன வேணாலும் உளறி கொட்டலாம். ஆனால் ஒரு கல்வி நிலையத்தில் ஆன்மீகங்கிற பேரில் அடிப்படைவாத கருத்துக்களை, பிற்போக்குத்தனத்தை, மூட நம்பிக்கையை எப்படி அங்கே பரப்பலாங்கிறதான் கேள்வி. இந்த மகாவிஷ்ணுங்கிற ஆள் பள்ளிக்கூடத்தில் இருந்த அந்த கேட்டில் இருந்த பூட்டை உடைச்சி தாண்டி குதிச்சு, பூட்டை உடைச்ச பிறகு எதுக்கு தாண்டி குதிச்சுன்னு கேட்கலாம். செந்தில்வேல் காணொலியில் அப்படிலாம் லாஜிக் பார்க்கக்கூடாது. அப்படி பூட்டை உடைச்சி தாண்டி குதிச்சு போய் அங்கே பேசினார்னா நாம் கேட்கலாம். ஆனால் அந்த மகாவிஷ்ணு அந்த பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்ச ரூபா நன்கொடை கொடுத்துருக்காரு. அவரை விரும்பி அழைச்சிருக்காங்க. யார் அழைச்சதுன்னா, முதன்மை கல்வி அலுவலரோட ஒப்புதலின் பேரில் தான் அவர் உள்ள வர்றார். அந்த தமிழாசிரியரோட அவருக்கு வாக்குவாதம் ஏற்படுது. சங்கரோட வாக்குவாதம் ஏற்படுறப்ப அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரே வார்த்தை, முதன்மை கல்வி அலுவலரை விட நீங்கள் பெரிய ஆளாங்கிறார். அப்போ முதன்மை கல்வி அலுவலருக்கு தெரியாமல் அவர் வரவும் முடியாது. அப்போ இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னா, ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு மூட நம்பிக்கை சார்ந்து பேசக்கூடிய ஒரு பேச்சாளரை பள்ளிக்கூடத்துக்குள்ள யார் அனுமதிச்சது, யார் அவரை கொண்டு வந்தது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ அந்த முதன்மை கல்வி அலுவலர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா சரி. ஆனால் இன்றைக்கு வரை முதன்மை கல்வி அலுவலர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மாறாக சைதாப்பேட்டை, அசோக் நகர் 2 பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியரை இடமாற்றம் பண்ணிட்டாங்க. இடமாற்றம் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த அந்த மகாவிஷ்ணுவை வானூர்தி நிலையத்தில் வச்சு கைது பண்ணி சிறைப்படுத்திட்டாங்க. ஏன்னா இதில் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. திமுகவோட நிர்வாக சீர்கேடும் குளறுபடியும். அதனால ஒப்பேற்றுவதற்கு இது போன்ற வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரே கேள்வி, பள்ளிக்கூடத்துக்குள்ள அந்த ஆள் எப்படி வந்தான்? அதை தான் திரும்ப திரும்ப கேட்குறோம். யார் அனுமதி கொடுத்தா? எனக்கு தெரியாது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கை விதிக்க போறாரா? இந்த பள்ளி கல்வித்துறையில் இந்த நிர்வாக சீர்கேடும் குளறுபடியும் ஏற்படுறது தடவை இல்லை, பல தடவை. நீங்கள் கல்வி தொலைக்காட்சிக்கு சிஇஓ, முதன்மை செயல் அதிகாரின்னு மணிகண்ட பூபதிங்கிற வலதுசாரியை நியமிச்சிங்க, ஒரு RSSகாரர். எதிர்ப்பு வந்தவுடனே இதே போல பின்வாங்கினாங்க. மிக அண்மையில் இந்த விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக இதே பள்ளி கல்வித்துறை தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை விடப்படுது. என்னங்க சுற்றறிக்கை விடுறாங்களேன்னு கேட்குறப்ப அதுவும் பின்வாங்கப்படுது. இப்படி பல குழப்பங்கள், பல குளறுபடிகள், நிர்வாக சிக்கல்கள் எல்லாமே துறையில் இருக்கு. இப்போ இந்த மகாவிஷ்ணு விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் அவங்களே ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படின்னு ஹேஷ்டாக்கு
ட்விட்டரில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது குறித்து செந்தில்வேல் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட கேட்டாராம். ஏன்னா திமுக காரங்களே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள், அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர்கள், கலைஞரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்களே திமுக காரங்களே வந்து உங்களுக்கு எதிராக வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதவி விலகணும்னு எழுதுறாங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு வந்து மகேஷ் பொய்யாமொழி சொன்னாராம், இதுதான் திமுக, பார்த்துக்குங்க, இதுதான் திமுக, இந்த திமுக தான் பணி நடத்துது. ஏன்னா இங்கே தான் உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு, நம்ம அமைச்சர் வந்து தவறாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க. அண்ணா சொன்னார், கிழக்க போனால் திமுக காரங்க கிழக்க போக மாட்டாங்களாம், ஏன் மேற்க போகக்கூடாதுன்னு கேட்பாங்களாம். அப்புறம் வந்து இந்த 12 மணி நேர வேலை மசோதா கொண்டு வந்தப்ப திமுகவோட தொழிற்சங்கமே இழுத்துச்சு, இதுதான் திமுக, திமுகவில் உட்கட்சி ஜனநாயகம் இருக்கு, அவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க, கண்மூடித்தனமாக ஏற்க மாட்டாங்க அப்படின்னு செந்தில்வேல் வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு சகட்டு மணிக்கு உருட்டி தள்ளுறாப்புல. அடிப்படையான கேள்வி என்னன்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட துறையில் ஒரு சிக்கல் இருக்கு. அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் சொதப்புது. அதனால பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தோட பொறுப்பாக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சரை பதவி விலகுங்க அப்படின்னு திமுகவை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இப்படி வச்சுக்கோமே, நாளைக்கு விளையாட்டுத்துறையில சொதப்புறாங்க, ஏற்கனவே சொதப்பி கொண்டு தான் இருக்காங்க, அது வேற. அந்த விளையாட்டுத்துறை சொதப்புனா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவி விலகணும்னு ஒரே ஒரு பதிவு எழுதுறதுக்கு யாருக்காவது துணிவு இருக்கா, திராணி இருக்கா? எழுதுவானா? எழுத மாட்டான். அப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஏன் பதவி விலகணும்னு சொல்றான்? அது உட்கட்சி ஜனநாயகமா? நிச்சயமா இல்லை. மாறாக இந்த ஆட்சியோட, திமுக ஆட்சியோட லட்சணம் பார்த்துக்க, எவ்வளவு கேவலமா இருக்கு பார்த்துக்க அப்படின்னு யாராவது விரல் நீட்டி குற்றம் சுமத்துவதற்கு முன்பாக அவங்க இந்த டேமேஜ் ஆகுது இல்லை இமேஜ், அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பழி கொடுக்குறாங்க. அதாவது இந்த திமுக ஆட்சின்னு சொல்லாதீங்க, முதலமைச்சர் ஸ்டாலினுக்குலாம் ஒன்றும் தெரியாது, அவர் வந்து அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு, அவர் அப்பாவி இன்னசென்ட். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் அப்படி பண்ணி போடுறாப்புல. அப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பதவி விட்டு நீக்கிட்டோம்னா இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும். அப்போ என்ன, இந்த குற்றச்சாட்டுகள் முதலமைச்சர் ஸ்டாலின் நோக்கி நீளக்கூடாதுங்கிறதுக்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பதவி விலகுங்கிறாங்க. அப்புறம் சேகர் பாபு ஏதாவது பண்ணார்னா, சேகர் பாபு வந்து அப்படிதாங்க, அவர் பாட்டுக்கு முருகன் மாநாடு போடுறாரு, மாநாட்டில் தீர்மானம் போடுறாரு, இப்படிலாம் பண்ணி இந்த ஆட்சி கெட்ட பேர் ஏற்படுத்தாரு. சேகர் பாபு வந்து அவருக்கு கடல் நம்பிக்கை இருந்தால் அவரோட வச்சுக்கணும், அதை கொண்டாந்து ஆட்சி நிர்வாகத்தில் காட்டலாமா அப்படின்னு உடன்பிறப்புகள் கேட்குறாங்க. சேகர் பாபு வந்து இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டது வந்து திமுகவோட தலைவர் ஸ்டாலினுக்கு தெரியாது, அந்த மாநாட்டு தீர்மானங்கள் அவருக்கு தெரியாது, இந்த மாதிரி செய்ய போறோங்கிறது அவருக்கு தெரியாது. எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினோட ஒப்புதலோட தான் நடக்குது, அவரோட விருப்பத்தையும் பெற நடக்குது. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி, ஒட்டுமொத்தமாக திமுக அரசு நோக்கி இந்த குற்றச்சாட்டுகள் நீளக்கூடாதுங்கிறதுனால அதை மட்டுப்படுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு சேகர்பாபு தான் தோண்டித்தனமா பண்றாரு, மகேஷ் பொய்யாமொழி தான் தோண்டித்தனமா பண்றாங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வியை நான் திரும்ப திரும்ப அந்த கேள்வி வைக்கிறேன், முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார், அவரோட அமைச்சகம் பள்ளி கல்வித்துறை. அந்த பள்ளி கல்வித்துறையில் ஒரு சிக்கல், அந்த அமைச்சகத்தில் ஒரு இடர்பாடு, ஒரு குளறுபடி, ஒரு நிர்வாக சீர்கேடுனா அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து பதவி விலகணுங்கிறாங்க. சரி, அந்த வாதம் சரிதான், ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல சேகர் பாபு அவர் வந்து சங்கீத்தனமாக ஏதாவது பண்ணார்னா, இந்த சேகர் பாபு வந்து சரியில்லைங்க, அவர் அமைச்சகமே இப்படித்தான் அப்படின்னு அவர் திட்டுறாங்க. இப்போ அவங்க அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய துறையில் சிக்கல் வந்தா அந்த அமைச்சர்கள் பொறுப்பேற்கணும்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 69 பேர் செத்து போயிட்டாங்க, ஒடுத்த 2 பேர்ல 69 பேர். இதே ஆட்சி தொடக்கத்தில் போன ஆண்டு மரக்காணம் அந்த பகுதியில் 18 பேர் நம்ம இறந்து போயிட்டாங்க, அப்போ 10க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. அப்போ வந்து ஐயா ஸ்டாலின் வந்து இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம், அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணுவோம், அதில் உறவுகளை இழந்தவங்களுக்கு தலா 10 லட்சம் குடும்பத்துக்கு கொடுப்போம். நாங்கள் அதுலேருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் அதே வட மாவட்டத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்து போயிட்டாங்க. அங்கே வந்து கள்ளச்சாராயத்தை அந்த கண்ணுக்குட்டிங்கிறவ தான் முதன்மை குற்றவாளி, அவன் தான் விற்றதா சொல்கிறாங்க. அந்த கண்ணுக்குட்டி ராத்திரி வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் பொருள் வாங்கியாந்து காலையில் உட்காந்து கள்ளச்சாரத்தை காய்ச்சி மதியம் எல்லாருக்கும் விற்பனை பண்ணி சாயங்காலம் இறஞ்சாகலை, அவன் பல மாதங்கள் ஆண்டு கணக்கில் அப்படின்னு சாராயம் காய்ச்சி விற்றுருக்கான். அவன் சாராயம் காய்ச்சி விற்கிற இடத்துலேருந்து
200 மீட்டருக்குள்ள நீதிமன்ற வளாகம் இருக்கு, 200 மீட்டருக்குள்ள காவல் நிலையம் இருக்கு. அப்ப அங்க காவல்துறை வந்து பொறுப்புணர்ச்சியோடு குறைந்தபட்சமான ஒரு நேர்மையோடு இருந்தா கூட இவ்வளவு பெரிய இழப்புகள் வந்திருக்காது. அதே போல உளவுத்துறை வந்து மற்ற நாள்லாம் வேண்டாம். அந்த முதல்ல 3 பேர் செத்து போனாங்கல்ல, முதல்ல சுரேஷ்னு ஒருத்தர் வந்து கள்ளச்சாரத்தில் சாகுறாரு, அப்புறம் 2 பேர் சாகுறாங்க, இப்படி 3 பேர் சாகுறாங்கல்ல. அந்த 3 பேர் சாகுறப்ப அந்த முதல் நாள் சாவின் போது விழிப்புணர்வு அடைஞ்சிருந்தா கூட இத்தனை சாவு வந்திருக்காது. ஏன்னா சுரேஷ்னு முதல் நாள் இறந்து போன பிறகு அவரோட இறுதிச்சடங்கு போன பல பேர் அங்கேயும் கள்ளச்சாரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப அங்க உளவுத்துறை அதை கண்காணிச்சிருந்து எச்சரித்திருந்தா கூட இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்காது. அப்ப அப்பட்டமான காவல்துறையோட உளவுத்துறையோட நிர்வாக தோல்விக்கான சான்று தான் கள்ளக்குறிச்சி இந்த 69 பேரோட பச்சை படுகொலை அப்படிதான் சொல்லணும். அப்ப இந்த காவல்துறை உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டது என்றால் இந்த காவல்துறை உளவுத்துறையை தன்னோட அமைச்சகமாக கொண்டிருப்பது யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்ப காவல்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின், உளவுத்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின், அவரை பதவி விடுங்க அப்படி பேசுவாங்களா? மற்ற அமைச்சர்கள் தப்பு பண்ணாங்கன்னா அந்த அமைச்சரை பேசுவாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதிகாரிகள் பண்றாங்க, மற்றபடி ஆட்சி சம்பந்தம் இல்லை அப்படின்னு அங்க வந்து ரெண்டா பிரிப்பாங்க. அதிகாரிகள் வேற, ஆட்சியாளர்கள் வேற அப்படின்னு. இதுதான் செய்யறாங்க இந்த நுட்பமான அரசியல். எல்லா அயோக்கியத்தனமும் நடக்குது. அதிமுக ஆட்சி நடந்த எல்லா அயோக்கியத்தனமும் நடக்குது. இந்த செந்தில்வேலு போன்ற பல களிச்சடைகள், செந்தில்வேலு, ஜென்ராமு, இன்னும் பல பேர் பேரை சொல்லவே கூச்சமா இருக்கு, எல்லாம் திமுகவோட ஜால்ராவாக அபிமானியாக மாறி போய் மக்களின் குரலை, மக்களின் கோரிக்கையை, மக்களின் கண்ணீரை, மக்களின் உணர்வை அரசுக்கு பிரதிபலிக்காம அரசுக்கு ஒத்து ஊதி திமுகவோட ஊதுகளாக மாறி மக்கள்கிட்ட போய் உருட்டுறாங்க. இல்லைங்க சிறப்பான ஆட்சி நடக்குதுங்க அப்படின்னு இதில் சொல்றாரு. அதாவது எவ்வளவு உட்கட்சி ஜனநாயகம் பாருங்க. அதாவது 12 மணி நேர வேலை மசோதா கொண்டு வந்தப்ப திமுகவோட தொழிற்சங்கமே இருந்துச்சு. திமுகவோட தொழிற்சங்கமே இருக்கிற அளவுக்கு கேவலமான மசோதாவை திமுக கொண்டு வந்திருக்கு. மற்ற தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட், அவங்களோட தொழிற்சங்கம் அதெல்லாம் விட்டு திமுகவோட தொழிற்சங்கமே இருக்கிற லட்சணம் தான் உங்களோட ஆட்சி இருக்குது. இந்த 12 மணி நேர வேலை மசோதாவில் வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்னா, இந்த ஆட்சியில எந்த கொள்கையும் கோட்பாடு இல்லைங்கிறதுக்கான சான்று. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட 12 மணி நேரம் வேலை அப்படின்னு மசோதா கொண்டு வரப்படல. ஆனா தமிழ்நாட்டில் திமுக கொண்டு வந்துச்சு. அது எப்போ கொண்டு வந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். மே 1ங்கிறது உழைப்பாளர் நாள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கம் கொண்டாடக்கூடிய திருநாள். ஏன்னா அந்த நாளில் தான் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. அப்போ அந்த நாள் வந்து ஒரு திருநாள். அந்த மே 1க்கு சரியா வந்து ஒரு 15-16 நாளுக்கு முன்னாடி ஏப்ரல் மத்தியில் இந்த மசோதா கொண்டு வரப்படுது. ஏப்ரல் மத்தியில் 12 மணி நேரம் வேலை மசோதா கொண்டு வந்தா இன்னும் 15 நாளில் மே 1 வரும். மே 1 வர்றப்ப திமுக அந்த நாளை அனுசரிக்க கூட தகுதி இல்லாமல் போகும். அப்போ இன்னும் பேசுபொருளாக மாறும், திமுக நோக்கி குற்றச்சாட்டு வரும். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் மசோதா கொண்டு வர்றாங்க. அது என்ன சொல்றாங்க? இல்லைங்க மசோதா வந்து தங்கம் தனச்சு கொண்டு வந்தாரு, ஸ்டாலின் அன்னைக்கு வந்து மதியம் சாப்பிட போயிட்டாரு தெரியாதுங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்தம்? முதலமைச்சருக்கே தெரியாம மசோதா கொண்டு வரப்படுதா? அப்ப 12 மணி நேரம் வேலை மசோதா கொண்டு வரான்னா யாருக்காக? தனிப்பெரும் முதலாளிக்காக, கார்பரேட்டுக்காக. கடும் எதிர்ப்பு வந்த பிறகு இவர் வழி இல்லாம அடிச்ச அடியில அவன் பின்வாங்கிட்டான். ஆனா இதை சொல்றாங்க இது உட்கட்சி ஜனநாயகம். திமுகவோட தொழிற்சங்கமே திமுக இருக்குது, அவளை லட்சணத்தை ஆட்சி நடத்துற, அவ்வளவு கேவலமா இருக்குது. இதெல்லாம் ஒரு பெருமை மயிறு. மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, அதை சொல்லிக்கலாம். ஏன்னா வள்ளுவன் கூட மயிர் நீப்பின் வாழா கவரிமான், அண்ணா உயிர் நீப்பின் மாணவரிங்கிறார். அதனால எவ்வளவு கேவலமா முட்டுடுக்கிறாங்க பாருங்க. திமுக வந்து ஜனநாயகத்துடையங்க தான், உட்கட்சி ஜனநாயகம் இருக்கான், மக்களின் உணர்வுக்கு வந்து மதிப்பளிக்கிறேன். அப்போ மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறேன்னா பரந்தூரில் வந்து மக்கள் தான் போராடுறேன், மேல்மாவில் வந்து விவசாயிகள் தான் போராடுறேன், கிருஷ்ணகிரியில் விவசாயிகள் தான் போராடுறேன், அப்புறம் 8 வழிச்சாலைக்கு எதிராக மக்கள் தான் போராடுறேன் வேண்டாம்ட்டு. இதுக்கு எதிராலாம் ஏன் திமுக நிலைப்பாடு எடுக்குது? அந்த மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து திட்டத்தை கைவிட வேண்டியதானே? அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்துக்காக மக்கள் தான் போராடுறாங்க. கோரமண்டல்ங்கிற அந்த ஆலை வந்து சுற்றுச்சூழலை கெடுக்குன்னு சொல்லிட்டு திருவொற்றியூர் பக்கம் எண்ணூரில் வந்து மக்கள் தான் போராடுறாங்க. அங்கே மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்தாங்களா? தூத்துக்குடியில் வந்து படுகொலை செய்யப்பட்ட
அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கல. எவன் கொன்னானோ, எந்த அதிகாரிகள் வந்து துணை போனாங்களோ அத்தனை அதிகாரியும் இன்னைக்கு திமுக வச்சிருக்குது. காவல்துறையில் அதிகார வர்க்கத்தில் சைலேஷ்குமார்ங்கிற யாதவ்ங்கிற காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு, ஐஜிலேருந்து டிஐஜின்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியாக பார்த்தா துணை வட்டாட்சியர் ஒரு ஆள் கண்ணன்னு, அவரை வட்டாட்சியராக வந்து பதவி கொடுக்குது. இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு முட்டு கொடுக்க திமுக கிட்ட வாங்கி திங்கக்கூடிய இந்த செந்தில் போன்ற இந்த அருவாளைத்து ஒட்டுண்ணிகள், அந்த அண்டாக்களுக்கு, சொம்புகளுக்கு, பித்தளை சொம்புகளுக்கு, அப்புறம் வந்து சொம்புகளுக்கு, அண்டாக்களுக்கு, டம்ளர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீ என்ன முட்டு கொடுத்தாலும், என்ன உருட்டி புரட்டினாலும் வரக்கூடிய காலத்தில் திமுகவோட டப்பா டான்ஸ் ஆடுறது உறுதி.